உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆனால் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கொடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டாக்டர் இப்போ வந்து வீடியோ கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ரோஷினி ஹரிப்ரியன் பண்ண ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் ஃபிஷ் நிர்வாணா தான். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து ஒரு மசாலா, ஃபிஷ்ஷை ஊற வைக்கிறதுக்கு ஒரு மசாலா வேணும். காஷ்மீர் ரெட் சில்லி, கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். அப்புறம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணலாம். காஷ்மீர் ரெட் சில்லியில் காரம் அதிகமாக இருக்காதுன்னு நான் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம சால்ட்டுமே கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது தேங்காய் எண்ணெய் தான். நமக்கு இதுக்கு வந்து வஞ்சள மீன் வேணும், வஞ்சரா மீன் வேணும். இதில் நம்ம செஞ்ச மசாலாவை இதில் வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டு ஃபிஷ்ஷையும் நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ணிடலாம். நான் இங்கே எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபேனில் கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வந்து ஹோல் பெப்பர் ஆட் பண்ணலாம். அப்புறம் கர்லி வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச கருவேப்பிலை வெங்காயம் விழுந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி மறுபடியும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மறுபடியும் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் எண்ணெய். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வந்தாச்சு நம்மளோட ஃபிஷ்ஷு. ஒரு கோட்டிங் கொடுப்போம் நம்ம மசாலா வச்சு. ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு காணிக்கிறேன். எல்லாத்தையுமே நான் வந்து கோட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து திரும்பியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 20 நிவர்ணா செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு செட்டப் பண்ணணும். மண் சட்டி, அதுக்கு மேலே இலை வச்சுக்கணும். நீங்கள் வந்து எவ்வளோ ஃபிஷ் வச்சு வேணாலும் இதை வச்சு செய்யலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு ஃபிஷ் வைக்கலாம்.
இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணலாம். 1 கப் ஆஃப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம வந்து நீட்டமாக கட் பண்ண ஜிஞ்சர் ஆட் பண்ணலாம். அப்புறம் நீட்டமாக கட் பண்ண இது கர்லீஸ், அப்புறம் ஆனியன், இது கிரீன் சில்லி. ஏற்கனவே நம்ம வந்து ஃபிஷ்ஷில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இருந்தாலும் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து ஆசமாக இருந்தது. இது ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ஸ்டவ் அணைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு குழம்பு ரெசிபி தான். ஸோ சூப்பராக இருந்து, செமையாக இருந்து, கண்டிப்பாக சூப்பராக இருந்து. பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியான ஒரு ஃபிஷ் நிர்வாணா பார்த்தீங்களா. இது நம்ம வந்து ரோஷினி ஹரிப்ரியன் செஞ்சாங்க குக் வித் கோமாளியில். ஸோ சூப்பராக இருந்து.